ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா நம்ம நடிகை ஸ்னேகாவை பார்த்தா 43 வயசு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்பவும் பழைய ஸ்னேகா மாரி ரொம்ப அழகா இருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய விஜயோடைய கோட் படத்துல நடிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த படத்துலயும் நடிச்சு முடிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் அல்லாமல் இவங்க அதிரடியா இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க. தன்னுடைய உடல் எடைய பயங்கரமா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு ஃபிட்னஸ் பண்ணி மறுபடியும் பழைய பன்னீர்செல்வம் அதாவது பழைய ஸ்னேகாவா நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாரி சொல்ற மாரி பல இயக்குனர்கள் கிட்ட இவங்க பேசி நான் படத்துக்கு தேவைனா கவர்ச்சியா நடிக்கவும் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பழைய ஸ்னேகா பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். கவர்ச்சியான கதாபாத்திரத்திலும் நடிப்பாங்க, ரொம்ப ஃபேமிலியான கதாபாத்திரம் நடிப்பாங்க, மாடர்ன் ரோல்லையும் சூப்பரா நடிப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்பவும் எந்த கதாபாத்திரம் நான் கொடுக்கறதுக்கு தயார் நடிக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி எப்படிப்பட்ட ஷூட்டிங்லும் ஓகே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விச் மீன் நான் எவ்வளவு கவர்ச்சியான கதாபாத்திரமாக இருந்தாலும் நடிப்பதற்கு தயார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் பிரசன்னா தான் இவங்களுடைய கணவர். பட் இருந்தாலும் இப்பவும் தமிழ் சினிமாவில் மீண்டும் பழைய இடத்த பிடிக்கிறதுக்கோ அப்படி இல்லைனா விட்ட இடத்த தொடர்வதற்கோ அதாவது மறுபடியும் பிஸியா தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவை ப்ரொடியூஸ் பண்ண சொன்ன ஒரு படம் கூட ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா போல. என்னதான் தெலுங்கு மலையாளத்தில் இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருந்தாலும் மறுபடியும் தமிழ் சினிமாவில் இவங்க பிஸியா நடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானா. அதனால தான் அப்பாவுடைய தொழிலை கூட பார்க்காம நான் தமிழ் சினிமாவில் தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ வரைக்குமே இதுக்கு கடுமையா போராடி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க